Hello students, good evening. What's audible இருக்கா? Hello everyone, good evening. Welcome. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா லெக்சர் நம்பர் 4, அதாவது வீடியோ நம்பர் 4. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா we are seeing top 250 problems on differential calculus. ஸோ லாஸ்ட் 3 வீடியோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 10 ப்ராப்ளம்ஸா we have solved 3 videos. That means we have solved 30 problems. ஸோ இது 4th வீடியோ. ஸோ we will solve 31 to 40. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோஸ் பாருங்க, அப்பதான் கண்டினியூஷன் இருக்கும். ஓகே, ஸோ we'll start problem number 31. ஓகே பாருங்க, the domain of the function. See, இந்த 10 problems ரொம்பவே ஈஸியா இருக்கும். So I think I can complete this 10 problems in 1 hourல முடிச்சிருவேன். 1 hour 1 hour 15 minutes குள்ள முடிச்சிருவேன். ரொம்ப ஈஸியா இருக்கும் 10 ப்ராப்ளம்ஸுமே. ஸோ ஃபர்ஸ்ட் 30 வந்து ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்தது. போக போக கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டே வர்றதுனால கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். ஓகே, the domain of the function f of x equal to sin of log of root of 4 minus x square divided by 1 minus x. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to find the domain for this function. Okay, ஸோ இங்க நம்ம நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது இங்க ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கு, லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் எப்போ டிஃபைன்ட் அப்படின்னா ரூட் எக்ஸ் இஸ் டிஃபைன்டு எப்போ when x is greater than or equal to 0. கரெக்டா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அதாவது ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனு. ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ், ரூட் எக்ஸ் இஸ் டிஃபைன்டு எப்போ அப்படின்னா when this x is greater than or equal to 0. அதாவது உள்ள இருக்கிறது வந்து greater than or equal to 0 இருக்கணும். ஏன்னா நம்ம we are talking about real valued functions. So for real valued functions, under root of anything is always greater than or equal to 0. So root x is defined if x is greater than or equal to 0. அதே மாதிரி what about the domain of log ax? So log ax is defined, log ax is defined எப்போ அப்படின்னா when x is greater than 0, a greater than 0, a not equal to 1. So there are 3 constraints for logarithmic function. So log x is defined when x is greater than 0, a greater than 0, a not equal to 1. இதெல்லாம் நம்ம நிறைய நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து நிறைய கிளாஸிஃபை பண்ணி டொமைன் ரேஞ்ச் ப்ராப்ளம் நிறையவே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஃபங்க்ஷன்ஸ் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆல் ஐடியா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to find the domain for this function. See, first நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா first constraint பாருங்களேன். So first constraint வந்து 4 minus x square is greater than or equal to 0. ஏன்னா ரூட்டுக்குள்ள இருக்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா greater than or equal to 0 இருக்கணும். இது வந்து first constraint. So first constraint முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம் x. So என்ன பண்ணலாம் அப்படின்னா minus x square plus 4 greater than or equal to 0. நான் multiply by minus பண்ணிக்கிறேன். So இப்போ x square minus 4 less than or equal to 0. ஒரு quadratic equation less than or equal to 0 with discriminant greater than 0 அப்படின்னா நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம், x belongs to closed interval alpha comma beta னு போட்டுடலாம். where alpha and beta are the roots of this quadratic equation. அப்படிலாம் இங்க apply wave curve method, but you always remember ஒரு quadratic equation less than or equal to 0 நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நான். ஒரு quadratic equation less than or equal to 0 with discriminant greater than 0 and coefficient of x square greater than 0 வந்துச்சுன்னா I can directly write x belongs to closed interval alpha comma beta, where alpha and beta are the roots. So the roots யாருன்னா -2 and +2. அதாவது root of 4 minus x square is defined எப்போ அப்படின்னா when x belongs to closed interval -2, 2. எதுவுமே இல்லை அப்படின்னா base வந்து e ன்னு அர்த்தம். So base is defined because base is greater than 0, base not equal to 1. So base is defined. So log of something is defined when something is greater than 0. So second constraint, so நம்ம second constraint யார் அப்படின்னா root of 4 minus x square divided by 1 minus x has to be strictly greater than 0. கரெக்டா? log ax is defined. இது ஃபுல்லா நீங்க x ஆ பாருங்க.
இதை நீங்க ஃபுல்லா எக்ஸா பாத்தீங்க அப்படின்னா log ax is defined when x is greater than 0. ஸோ அப்போ இங்க இருக்க எல்லாமே எப்படி இருக்கணும்னா greater than 0 இருக்கணும். ஸோ அப்போ எந்தெந்த எக்ஸுக்கெல்லாம் this full quantity greater than 0 இருக்கோ அந்தந்த எக்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன வரும் டொமைன்ல வரும். அது செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ யூ அப்ளை வேவி கர்வ் மெத்தடு. ஸோ நியூமரேட்டர் எப்போ ஜீரோவா போகும்? ஸோ நியூமரேட்டர் எப்போ ஜீரோவா போகும்? நியூமரேட்டர் will be 0 when x belong -2 and +2ல டினாமினேட்டர் எப்போ ஜீரோவா போகும்? 1ல ஜீரோவா போகும். கரெக்டா? see நம்ம வந்து இன்டர்செக்ஷன் போடணும். பிகாஸ் ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் இதுவும் டிஃபைன்டா இருக்கணும், ஓவராலாவும் டிஃபைன்டா இருக்கணும். தட் மீன்ஸ் we need to put intersection for both the constraint. ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா -2 to 2. அப்போ நம்ம வந்து இன்டர்செக்ஷன் போடும்போது நம்ம இதுக்குள்ள மட்டும் செக் பண்ணா போதும். ஏன்னா இன்டர்செக்ஷன் போடும்போது இதெல்லாம் வரப்போறது கிடையாது. ஈவன் தோ 2 to infinity இது சாட்டிஸ்ஃபை ஆனாலும் பட் இது என்ன ஆகாது, சாட்டிஸ்ஃபை ஆகாது. இப்போ இன்டர்செக்ஷன் போட போறோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா we will see only in this domain. We will see only in this domain. ஸோ இப்போ 1 to 2ல இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு பாருங்க. ஸோ பாருங்க இது எப்பவுமே பாசிட்டிவ் தான். நியூமரேட்டர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான். ஸோ டினாமினேட்டர் தான் is going to decide whether this is greater than 0 or less than 0. நான் இங்க 1.5 எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். நான் 1.5 எடுத்தேன்னா 1 minus 1.5 டினாமினேட்டர் நெகட்டிவ். அப்போ இது ஃபுல்லா நெகட்டிவ் ஆயிடும். இங்க 0 எடுத்துக்கலாமா? இந்த இன்டர்வல்ல நான் இங்க 0 எடுத்தேன்னா இது பாசிட்டிவ் ஆயிடும். கரெக்டா? ஸோ இப்போ this is true when x belongs to greater than 0 இருக்கணும். ஸோ when x belongs to -2 to 1. கரெக்டா? ஸோ -2 to 1ல this will be greater than 0 இருக்கும். ஸோ அப்போ see sin x is defined for all real number. ஓகேவா? sin x is defined for all x. ஸோ அதனால நம்மளுக்கு sin இங்க இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. இது just some redundant constraint அவ்வளவுதான். sin of anything is defined தான். if this is defined, sin of that is defined. அதனால பிரச்சனையே கிடையாது எனக்கு. ஸோ அப்போ இது ரெண்டு நான் இன்டர்செக்ஷன் போட்டாலே I'll get the required answer. அப்படிதானே? So this is defined when 4 minus x square is greater than or equal to 0. Log of something is defined when something is greater than 0. So intersection of C1 and C2. Intersection of C1 and C2. So ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் இன்டர்செக்ஷன் போடுங்க. So first constraint பாத்தீங்க அப்படின்னா -2ல இருந்து +2. செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து -2ல இருந்து +1. செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து -2ல இருந்து +1. ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து -2ல இருந்து +2. செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஓப்பன் -2 to ஓப்பன் 1. இப்போ இன்டர்செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் -2 to 1 தான் நம்மளுக்கு யாரு ஓப்பன் -2 to 1. ஸோ இதான் பாத்தீங்கன்னா எனக்கு டொமைன் ஆஃப் எஃப். ஓகேவா? ஓப்பன் -2, 1 is domain of f. ரொம்ப ஈஸி ப்ராப்ளம் தான். ஸோ 4 minus x square greater than or equal to 0. அது ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். அப்புறம் full thing is greater than 0. அது செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். intersection of both will give you the answer. ஓகே. ஸோ அடுத்து பாருங்க. The period of the function f of x is equal to modulus of sin cube x by 2 plus modulus of cos cube x by 5. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டேபிள் கிளியரா இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் பிளர் அடிக்குதோ டேபிள். ஸோ அதுக்கு முன்னாடி யூ ஜஸ்ட் ரீகால் வாட் இஸ் பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் செட் டு பி பீரியாடிக். அதாவது கிராஃப் என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட் ஆகும் ஆஃப்டர் சம் ஸ்டேஜ். ஆஃப்டர் சம் ஸ்டேஜ் என்ன ஆகும்னா கிராஃப் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இது அதுக்கு மேலே இருக்கா? இது சரிதான் பாருங்க. நம்ம கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. சரி ஓகே. இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி இது மட்டும் இது பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன். இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் படிச்சு காமிக்கிறேன். ஒரே நிமிஷம்.
ஓகே. ஸோ பாருங்க பீரியாடிக் ஃபங்ஷன். ஸோ அதாவது இந்த ஃபங்ஷனுடைய பீரியட் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் பீரியாடிக் ஃபங்ஷன் அப்படின்னா a function f of x is said to be a periodic function if there exists a positive real number t such that f of x plus t is equal to f of x. ஸோ இப்போ f of x plus t is equal to f of x போச்சு அப்படின்னா we say f of x is periodic function. See ஒன்றும் கிடையாது. Graphically if the graph repeats at fixed interval the function is said to be periodic and its period is the width of the interval. For example sin x பாத்தீங்க அப்படின்னா sin x என்ன ஆகும் எவ்ரி 2π ஸ்டேஜுக்கு இந்த கிராஃப் என்ன வரும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அதாவது நீங்க 2π வரைக்கும் நீங்க கிராஃப் கொண்டா போதும் அதை அப்படியே எடுத்து பக்கத்துல வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா you will get the entire graph. After how many அதாவது ஆஃப்டர் ஹவு மெனி ஸ்டேஜஸ் த கிராஃப் ஸ்டார்ட்ஸ் டு ரிப்பீட் அந்த வித் இருக்கு இல்லையா தட் வித் இஸ் கால் பீரியட் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சைன் எக்ஸோட பீரியட் வந்து என்னது 2π காஸ் எக்ஸ் பீரியடும் 2π தான். மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடும் எவ்ரி பைக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ மாட் சைன் எக்ஸ் மாட் காஸ் எக்ஸ்லாம் பீரியட் வந்து பை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் சால்விங் ப்ராப்ளம். ஸோ சைன் பவர் என் காஸ் பவர் என் சீக்கன் பவர் என் கொசிகன் பவர் என்ன இந்த எண்ணெல்லாம் ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கும்போது இதோட பீரியட் வந்து பை. இந்த எண்லாம் ஆட் நம்பரா இருக்கும்போது இந்த 4 ஃபங்க்ஷனுடைய பீரியட் வந்து 2π. எழுதி வச்சுக்கோங்க எப்பனா உதவும். ஸோ சைனு காசு சீக்கண்ட் கொசிகண்ட் பவர் எண்ணு போட்டாச்சு. எண்ணெல்லாம் ஈவனா இருக்கும்போது பீரியட் வந்து பை. எண்ண ஆடா இருக்கும்போது நாலுத்துக்குமே வந்து பீரியட் வந்து 2π. ஓகே if n is odd or fraction. அதே மாதிரி tan power n cot power n இதோட எப்பவுமே பீரியட் வந்து பை தான் ரிகார்ட்லெஸ் ஆஃப் n is even or odd. mod sin x mod cos x mod tan x mod இது எல்லாமே வந்துச்சுன்னா அதோட பீரியட் வந்து பை. நீங்க ஜஸ்ட் மாஸ்ல போட்டு பாருங்க. எவ்ரி இந்த இந்த இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த வித் ஆஃப் த இன்டர்வலுக்கு அப்புறம் கிராஃப் ஸ்டார்ட்ஸ் டு ரிப்பீட். அப்புறம் x மைனஸ் டிஃப் எக்ஸ் அதாவது ஃபிராக்ஷனல் பார்ட் ஆஃப் எக்ஸ் அதோட வித் வந்து 1. அப்புறம் அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன்ஸ் பீரியட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இந்த அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன்ஸுக்குலாம் எப்பயுமே. அப்புறம் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு பீரியாடிக் வித் நோ ஃபண்டமெண்டல் பீரியட். ஓகே ஸோ a function இது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we going to find the period for modulus of sin cube x by 2 plus modulus of cos cube x by 5. ஸோ இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் there are some properties for a periodic function. There are some properties of periodic function. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா if f of x வந்து periodic ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா if you multiply any scalar that function is also periodic with the same period. அதே மாதிரி f of if you add some scalar with this that is also a periodic function of period t. ஓகேவா அதே மாதிரி f of x plus c is a periodic function of period t. அதாவது நீங்க c மல்டிப்ளை பண்ணாலும் நீங்க plus c உள்ள போட்டாலும் இல்ல அப்புறமா ஆட் பண்ணாலும் பீரியட் மாறாது. அதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்த ப்ராப்பர்ட்டி தான் ரொம்ப முக்கியம். f of x is periodic with the period t னா f of cx plus d as a period t by modulus of c. அதாவது f of x ஓட பீரியட் வந்து t ஆ இருந்ததுன்னா f of cx plus d அதாவது அந்த ஃபங்க்ஷனுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் தானே f of cx plus d. f of x ஓட பீரியட் t ஆ இருந்ததுன்னா f of cx plus d ஓட பீரியட் என்னவா இருக்கும்னா t by modulus of c ஆ இருக்கும். ஓகேவா ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி அதான் அந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுது சம் k மல்டிப்ளை பண்ணாலும் பீரியட் மாறாது. ஸோ f of x பீரியாடிக் வித் பீரியட் t அப்படின்னா k டைம்ஸ் f of cx plus d as a period t by mod c. அதன் பிறகு if f1 f2 are periodic function period t1 and t2 respectively then sum of the function ஓட பீரியட் வந்து LCM of t1, t2. அதாவது நம்மளுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு f1 f2 ரெண்டோட பீரியட் தெரியும். இப்போ sum of the function ஓட பீரியட் என்னது அப்படின்னா LCM of t1, t2 if the sum is not even function. sum வந்து even function இல்ல அப்படின்னா இதுவே காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனா இருந்தது அப்படின்னா அதோட பீரியட் என்னதுன்னா 1/2 LCM of t1, t2. காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனா சைனும் காசும் காம்ப்ளிமெண்டரி இல்ல 90 minus theta. ஓகே ஸோ இதெல்லாம் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ முக்கியமான ப்ராப்பர்ட்டி இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது f of x வந்து பீரியடா இருந்ததுன்னா f of cx plus d as a period t by modulus of c. அதே மாதிரி சம் ஃபங்க்ஷனோட பீரியட் வந்து LCM of those periods if that sum function is not even function. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to find the period for modulus of sin cube x by 2
sin cube x by 2 plus modulus of cos cube x by 5. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட பீரியட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பாருங்க ரொம்ப ஈஸி தான். மாடுலஸ் வந்துருச்சு. sin பவர் 3 இருக்கு. ஸோ sin cube of x. ஸோ sin cube of x n வந்து ஆட் நம்பரா இருக்கும்போது sin cube of x sin cube வந்து 2 பை. இப்போ அதுக்கு மாடுலஸ் போட்டோம்னா என்ன ஆயிடும்? பாதி ஆயிடும். ஸோ பை ஆயிடும் மாடுலஸ். ஓகேவா? மாடுலஸ் வந்து பை ஆயிடும். ஸோ அப்பனா பாருங்க பாருங்க இப்போதைக்கு இந்த பை டூ மறந்துடுங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் சைன் கியூப் எக்ஸ் அதோட பீரியட் வந்து பை. இப்போ நம்ம வந்து சி வந்து இங்க 1/2 இல்ல பாருங்க. அதாவது இப்போதைக்கு சைன் கியூப் எக்ஸ் பீரியட் பாருங்க. சைன் கியூப் எக்ஸ் பீரியட் 2 பை. சைன் கியூப் எக்ஸ் பீரியட் 2 பை. மாடுலஸ் போட்டா பை ஆயிடும். ஏன்னா கீழே இருக்கிறதுலாம் மேலே வந்துடும். ஓகேவா? ஸோ சைன் கியூப் எக்ஸ் வந்து அதாவது மாடுலஸ் ஆஃப் சைன் கியூப் எக்ஸ் வந்து பீரியட் பை. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எக்ஸோட we are multiplying 1/2. அப்ப நம்மளுக்கு சி யாரு 1/2. அப்ப சி பை 1/2 ஆயிடுமா இதோட பீரியடு? அப்படிதானே? இதோட பீரியட் வந்து பை பை 1/2 ஆயிடும். இப்போ அதே மாதிரி காஸ் கியூப் எக்ஸ் காஸ் வெறுமனே காஸ் கியூப் எக்ஸ் இருந்ததுன்னா அதோட பீரியட் 2 பை. மாடுலஸ் போட்டா பை ஆயிடும். பட் காஸ் கியூப் எக்ஸோட பீரியட் அது. மாடுலஸ் ஆஃப் காஸ் கியூப் எக்ஸோடது. அப்போ மாடுலஸ் ஆஃப் காஸ் கியூப் 1/5 இன்டூ எக்ஸ். ஸோ சி எக்ஸ் சி வந்து 1/5. இதோட பீரியட் வந்து பை பை 1/5. புரியுதா? சி இங்க சி வந்து 1/2. இங்க சி வந்து 1/5. இதோட பீரியட் வந்து பை. இதோட பீரியடும் பை தான். ஸோ அப்போ பை பை 1/2 பை பை 1/5. ஸோ அப்போ இதோட பீரியட் வந்து 2 பை. இதோட பீரியட் வந்து 5 பை. கரெக்டா? இதோட பீரியட் வந்து 5 பை. ஸோ அப்போ F1 ஓட பீரியட் 2 பை. F2 ஓட பீரியட் வந்து 5 பை. அப்போ F1 பிளஸ் F2 ஓட பீரியட் F1 plus F2 ஓட பீரியட் LCM of 2 pi, 5 pi. So LCM of this is 10 pi. So 10 pi is the period for modulus of sin cube x by 2 plus cos cube x by 5. So நீங்க டெஸ்மாஸ்ல போட்டு பாருங்க. டெஸ்மாஸ் அந்த கிராஃப் போட்டு பாருங்க. உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா after 10 pi stage என்ன ஆகும்னா the graph will start to repeat. So after 10 pi stage the graph will start to repeat. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? Okay. If P and Q are the roots if P and Q are the roots of if P and Q are the roots of ax square plus bx plus c, then the value of limit extending to P 1 plus ax square plus bx plus c whole power 1 divided by x minus p is equal to. Okay. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பியும் கியூவும் ரூட்டு. ஸோ பி அண்ட் கியூ ரூட்ஸ் அப்படின்னா எக்ஸ் பி கொடுக்கும்போது திஸ் ஈக்குவேஷன் பை 0 ஆயிடும். எக்ஸுக்கு கியூ கொடுக்கும் போதும் இந்த ஈக்குவேஷன் வந்து 0வா போகும். ஸோ பிகாஸ் பி அண்ட் கியூ ஆர் ரூட்ஸ் ஆஃப் தட் ஈக்குவேஷன். ஸோ we need to find limit extending to p 1 plus ax square plus bx plus c whole power 1 divided by x minus p. ஸோ பாருங்க when you apply the limit this will tend to 0 because when you put p this is a root, so this will be 0. So it is of the form 1 power infinity இல்ல கரெக்டா இல்லையா? this will tend to 1 by 0 power infinity போகும். இது வந்து 1 plus 0. so 1 power infinity form. so நமக்கு தெரியும்ல 1 power infinity form. so அப்ப limit extending to a f of x whole power g of x approaches 1 power infinity அப்படின்னா ஒரு லிமிட் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா e power limit extending to a g of x into f of x minus 1. கரெக்டா? g of x into f of x minus 1. நம்மளோட g of x யாருன்னா 1 by x minus p. இதுதான் இது ஃபுல்லா f of x. அதாவது f of x whole power g of x. இது ஃபுல்லா நம்மளுக்கு f of x. இது ஃபுல்லா நம்மளுக்கு f of x whole power g of x. So but this limit is equal to e power limit extending to p g of x into f of x dx f of x minus 1. Correct? So these two will get cancelled. So we have e power extending to p ax square plus bx plus c divided by x minus p. So ax square plus bx plus c quadratic equation. So அதோட ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
p and q. So அதை நான் factorize பண்ண அப்படின்னா I can write this as limit extending to p a into x minus p எழுதலாமா ஈக்குவேஷனை அப்படிதானே if p and q are the roots then the required quadratic equation is a times x minus p x minus q, so divided by x minus p. These two will get cancelled. So இப்போ நீங்க லிமிட் அப்ளை பண்ண என்ன ஆயிடும் e power இங்க a into p minus q இருக்கும் கரெக்டா a into x க்கு p கொடுத்தீங்கன்னா p minus q. This is the required limit e power a into p minus q. ஈஸியான ப்ராப்ளம் எல்லாமே. So if p and q are the roots of this equation, then the value of this, so it is given by e power a into p minus q. Okay. 34 பாருங்க. The value of a, b, c such that limit extending to 0 a x e power x minus b log 1 plus x plus c x e power minus x by x square sin x equal to 2. அதாவது இந்த லிமிட் வந்து 2 போகுது அப்படின்னா you need to find all the unknowns a, b and c. So whenever limiting value is given, unknowns கண்டுபிடிக்கணும் அப்படின்னா you should go for Maclaurin series expansion. கரெக்டா? So Maclaurin series expansion என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது every continuous function can be represented as an infinite power series. அதான் Maclaurin சொல்றாரு. ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருந்தது அப்படின்னா அதை நான் இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் நான் சம் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வர வைக்க முடியும். அண்ட் ஆல்சோ அந்த இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் அல்ஜிபிரிக்காவும் இருக்கும். ஓகேவா? ஸோ Maclaurin series. So what is the expansion of e power x? So e power x ஒரு எக்ஸ்பான்ஷன் என்னதுன்னா 1 plus x by 1 factorial x square by 2 factorial x cube by 3 factorial and so on. Okay, so e power x ஓட எக்ஸ்பான்ஷன் வந்து 1 plus x by okay ஒரே நிமிஷம் எழுதிடுறோம். ஓகே, ஸோ பாத்தீங்க அப்படின்னா சில முக்கியமான எக்ஸ்பான்ஷன் எழுதியிருக்கேன். எல்லாமே பிளஸ் பிளஸ் வரும், இது மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் மாறி மாறி வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சில பேசிக் மெக்லாரின் சீரீஸ் தான் எழுதியிருக்கேன். ஸோ பேசிக் மெக்லாரின் சீரீஸ் அதாவது இ பவர் எக்ஸ். ஸோ இ பவர் எக்ஸ் ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து 1 பிளஸ் எக்ஸ் பை ஒரே நிமிஷம் e power x ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து 1 plus x by 1 factorial 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial x cube by 3 factorial அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபேக்டோரியல் தெரியும் இல்லையா? e power minus x replace x by minus x. sin x ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து x minus x cube by 3 factorial plus x power 5 by 5 factorial and so on. cos x ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து 1 minus x square by 2 factorial plus x power 4 by 4 factorial plus minus மாறி மாறி வரும். log 1 plus x x minus x square by 2 ஃபேக்டோரியல் வராது லாக்ல. அதான் எக்ஸ்பான்ஷன். அதாவது பாருங்களேன், இது எல்லாமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ரிட்டன் as an infinite power series. every term is algebraic இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண அப்படின்னா whenever this involves limit involves unknowns and if the limiting value is given go for L'Hopital go for Maclaurin series. ஈஸியா ஆன்சர் வரும் உடனே. L'Hopitalலும் நீங்க போடலாம், பட் கம்பேர் டு மெக்லாரின்ஸ் L'Hopital will take time. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 பாருங்க ax e பவர் x ஓட எக்ஸ்பான்ஷன் வந்து 1 plus x by 1 factorial x square by 2 factorial plus x cube by 3 factorial and so on minus b times log 1 plus x x minus x square by 2
plus x cube by 3 minus x power 4 by 4 போயிட்டே இருக்கும் plus c x e power minus x 1 minus x by 1 factorial plus x square by 2 factorial minus x cube by 3 factorial and so on whole divided by இதை நான் x cube போட்டுடலாமா x square sin x எல்லாம் பண்ணிடலாம் நான் x cube போட்டுடலாம் I'm just applying standard formula so இங்க ஒரு x இங்க ஒரு x பண்ணிக்கிறேன் so sin x by x 1 ஆயிடும் so denominator வந்து x cube ஆயிடும் இப்போ நீங்க மேல என்ன பண்ண போறோம் அப்படின்னா I'm just going to collect constant term நம்மளுக்கு வராது இல்ல கான்ஸ்டன்ட் டேர்மே இருக்காது பிகாஸ் இங்க ஃபுல்லா எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணிடுறீங்க இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்ல இங்கேயும் ஃபுல்லா எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணிடுறீங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்காது ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 முதல்ல எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் எடுங்களேன் எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்களேன் இங்க எக்ஸ் டேர்ம் இருக்குமா அதோட கோஎஃபிஷியன்ட் யாரு a இங்க எக்ஸ் டேர்ம் இருக்குமா இருக்கும் அதோட கோஎஃபிஷியன்ட் யாரு மைனஸ் b இங்க எக்ஸ் டேர்ம் இருக்குமா இருக்கும் அதோட கோஎஃபிஷியன்ட் யாரு பிளஸ் c கரெக்டா I'm just collecting all the x terms. இப்போ x square term collect பண்ணுங்களேன் x square term collect பண்ணா x square term இங்க வரும் கரெக்டா இங்க x square வரும் அப்ப a by 1 factorial அப்ப இங்க a தான் கோஎஃபிஷியன்ட் இங்க x square term என்ன வரும் plus b by 2 இருக்கும் கரெக்டா சோ அதாவது I'm just collecting all the x square coefficients அவ்வளவுதான் பெருசா பண்ணல சோ அப்ப இங்க ஒரு plus b by 2 இருக்கும் இங்க x square term இங்க x square term இருக்கும் cx square அப்பனா minus c இருக்கும் கரெக்ட்டா ஓகே இப்போ x cube term கலெக்ட் பண்ணுங்க x cube term கலெக்ட் பண்ணீங்க அப்படினா x cube term கலெக்ட் பண்ணீங்க அப்படினா இங்க ஒரு x cube term வருமா x into x x cube அப்ப a by 2 factorial so a by 2 factorial வந்து 2 into 1 so 2 தான் அப்புறம் இங்க x cube term இது வருமா minus b by 3 இங்க x cube term இது வரும் அப்ப plus c by 2 கரெக்டா அப்புறம் x power 4 terms கலெக்ட் பண்ணுங்க நான் just I'm writing this as order of x power 4 அப்படின்னு போடுறேன் order of x power 4 means x power 4 degree அப்புறம் அதுக்கு மேல இருக்க டிகிரி எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதிக்கோங்க பட் அதெல்லாம் தேவைப்படாது ஏன்னு சொல்றேன் பாருங்க whole divided by x cube கரெக்டா whole divided by x cube இப்போ நல்லா பாருங்க இப்போ தனித்தனியா டிவைட் பண்ணலாமா தனித்தனியா டிவைட் பண்ண அப்படின்னா ஸோ இப்போ this by this என்ன இருக்கும் ஸோ this by this என்ன இருக்கும்னா ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 ஸோ இப்போ x கேன்சல் ஆயிடுமா ஸோ a minus b plus c by a minus b plus c by x square இருக்கும் கரெக்டா இங்க டிவைட் பண்ணீங்கன்னா a plus b by 2 minus c by x ன்னு இருக்கும் கரெக்டா அதாவது x square x டிவைட் பண்ணது x இருக்கும் இங்க ரெண்டு கேன்சல் ஆயிடும் சோ a by 2 minus b by 3 plus c by 2 ன்னு இருக்கும் அதன் பிறகு எல்லாம் 0 ஆயிடும் ஏன்னா இப்போ இங்க பாருங்க இதை டிவைட் பண்ணும்போது 1 by x ஸ்கொயர் இருந்தது இதை டிவைட் பண்ணும்போது 1 by x இருந்தது இதை டிவைட் பண்ணும்போது எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அதாவது x கியூபும் இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஒரு x இருக்கும் கரெக்டா இதுக்கு பிறகு அதாவது x பவர் 4யும் x கியூப் டிவைட் பண்ணா ஒரு x இருக்கும் பட் இங்க 0 லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும்னா இதன் பிறகு எல்லாமே 0 ஆயிடும் அடுத்த டேர்ம் x பவர் 5 டேர்ம் இருக்குமா x பவர் 5 டேர்ம் இங்க x பவர் 3 டேர்ம் கேன்சல் பண்ணீங்கன்னா x பவர் 2 டேர்ம் இருக்கும் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் பட் லிமிட் x into 0 கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே 0 ஆயிடும் அப்ப ஆர்டர் ஆஃப் x பவர் 4 க்கு அப்புறம் எல்லாமே என்னன்னா 0 ஆயிடும் இப்போ எனக்கு மீதி என்ன இருக்கும்னா இதுதான் இருக்கும் இதோட வேல்யூ என்னதுன்னா 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க கரெக்டா இதோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க பிகாஸ் திஸ் லிமிட்டிங் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2 ல திஸ் லிமிட்டிங் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2 ல ஓகே இப்பதான் நம்ம ட்விஸ்ட் இப்போ நல்லா பாருங்களேன் இந்த நம்பர் எனக்கு ஃபைனைட் லிமிட்டா இருக்கு சப்போஸ் இங்க நான் லிமிட் 0 கொடுத்தா இன்ஃபினிட்டி ஆயிடும் கரெக்டா இங்க இன்ஃபினிட்டி ஆயிடும் பட் எனக்கு ஃபைனைட் லிமிட் அப்பனா கண்டிப்பா எனக்கு இந்த டேர்ம் எனக்கு 0வா போய் ஆகணும் அதே மாதிரி அந்த டேர்மும் எனக்கு 0வா போய் ஆகணும் கரெக்டா இல்லையா இப்பதானே எனக்கு இந்த டேர்ம் 0வா போனாதான் சோ இது ஃபுல்லா 0 ஆயிடும் இது ஃபுல்லா 0 ஆயிடும் சப்போஸ் அந்த டேர்ம் எனக்கு 0வா போல அப்படின்னா நான் 0 பை 0 இன்ஃபினிட்டிக்கு போயிடும் அப்படிதானே இந்த டேர்ம் எனக்கு 0வா போகல அப்படின்னா நான் 0 பை x ஸ்கொயர் லிமிட் அப்ளை பண்ணா இன்ஃபினிட்டி போயிடும் பட் எனக்கு ஃபைனைட் லிமிட்
இப்போ கண்டிப்பா இந்த நியூமரேட்டர் ஜீரோவா போகணும், இந்த டேர்மும் ஜீரோவா போகணும். அப்ப இந்த டேர்ம் கண்டிப்பா ஜீரோவா போகணும், இந்த டேர்ம் கண்டிப்பா ஜீரோவா போகணும். இப்ப மீதி இருக்கிறது இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கு. அப்ப அந்த டேர்ம் தான் என்னவா போய் ஆகணும், எனக்கு 2வா போய் ஆகணும். கரெக்டா? a/2 minus b/3 plus c/2 is equal to 2. கரெக்டா? So, மூணு equations solve for ABC from these three equations. Solve for ABC from these three equations. We can go for Gaussian elimination method ல அது பண்ணி முடிச்சிடலாமா? ஈஸியா முடிஞ்சிடும். So, first equation வந்து a minus b plus c is equal to 0. So, second equation வந்து 2a plus b minus 2c is equal to 0. Third equation வந்து ஒரு 6 வந்து LCM. So, into 3 போட்டிங்கன்னா 3a, into 2 போட்டிங்கன்னா minus 2b, into 3 போட்டிங்கன்னா 3c equal to 12. கரெக்டா? LCM போட்டிருக்கேன். So, solve for these two non-homogeneous system இது. So, non-homogeneous system ax equal to b. So, we'll solve by Gaussian elimination method. ஸோ கௌசியன் எலிமினேஷன் மெத்தட் படி நீங்க போனீங்க அப்படின்னா என்னுடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், அதாவது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை கரெக்டா எழுதுங்க. யூ ஜஸ்ட் ரைட் த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ 1 minus 1 1 0, 2 1 minus 2 0, 3 minus 2 3 12. ஸோ இதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். reduce this to row echelon form. reduce this to row echelon form. என்ன ஆயிடும்? So, R2 is transformed to R2 minus 2R1. R3 is transformed to R3 minus 3R1. Correct? R2 is transformed to R2 minus 2R1, R3 minus 3R1. But this is reduced to, so 1 minus 1 1 0. இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ பாருங்க, R2 is transformed to R2 minus 2R1. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும் டேரக்டா போடலான்னு போட்டீங்க அப்படின்னா சப்போஸ் தப்பு ஆகலாம். அதனால இப்போ பிரச்சனையே கிடையாது. ஒரு நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பண்றது இல்லை. போட்டு தனியா போட்டு பார்த்துருங்க. R2 2 1 minus 2 0 minus 2 times R1. ஸோ 2 times பண்ணீங்கன்னா 2 minus 2 2 0. ஏன்னா நம்ம கேர்ஃபுல்லா பண்ணணும். லைட்டா ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா தப்பாயிடும். ஸோ 2 minus 2 0, 1 minus of minus 2 plus 3 ஆயிடும். minus 2 minus 2 minus 4, 0 minus 0 0 ஆயிடும். அடுத்து R3 minus 3R1. ஸோ R3 வந்து 3 minus 2 3 12 minus 3 times R1. ஸோ 3 times R1 வந்து 3 minus 3 3 0. ஸோ 3 minus 3 0, minus 2 plus 3 1, 3 minus 3 0, 12 minus 0 12. ஸோ இப்போ அகைன் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை 0 ஆக்கணும். கரெக்டா? தம்பி நீங்க கௌசியன் எலிமினேஷன் மெத்தட் தெரியல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா மேட்ரிசஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல போனீங்கன்னா கௌசியன் எலிமினேஷன் மெத்தட் ஆர் காஸ் எலிமினேஷன் மெத்தட் அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ R3 is transformed to R3 3 times R3 minus R2. So this is equivalent to 1 minus 1 1 0. So 0 3 minus 4 0. பாருங்க, you multiply 3 and then you subtract. You multiply 3 and then you subtract. You multiply 3 and then you subtract. ஓகேவா? this in row echelon formல, this in row echelon form. first row first non-zero element, அது கீழ இருக்கவங்கலாம் 0. second row first non-zero element 3, அவனுக்கு கீழ இருக்கவங்கலாம் 0. third row first non-zero element 4, அவனுக்கு கீழ யாருமே இல்ல. so this in row echelon form. so convert this to system of equations. so அப்ப நமக்கு மூணு equation கிடைக்கும். a minus b plus c equal to 0, 3b minus 4c equal to 0, 4c equal to 36. கரெக்டா? அதாவது again you get back to ax equal to b form. நம்ம இதெல்லாம் பேசிக்கான, இதெல்லாம் don't want to waste time. இதை நீங்க ரோ எக்கலான் ஃபார்ம் கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணுங்கன்னா abc மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ இதுல இருந்து ஐ கேன் ஃபைண்ட் c is equal to 9ல, இதுல இருந்து ஐ கேன் ஃபைண்ட் c is equal to 9. இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கோங்க. ஸோ from 2 I can find b. So from 2 3b is equal to 4c. so c வந்து 9. so 3b is equal to 4 into 9.
So 3b is equal to 36. So b வந்து 12. ஓகேவா? b வந்து 12. Again from 1 we have a minus b plus c is equal to 0. So இப்போ a is equal to b minus c. So b வந்து 12, c வந்து 9. So a வந்து 3. So a வந்து 3, b வந்து 12, c வந்து 9. So அதாவது இந்த லிமிட்டிங் வேல்யூ வந்து 2 போகுது அப்படின்னா, இந்த லிமிட்டிங் வேல்யூ வந்து 2 போகுது அப்படின்னா a has to be அந்த வேல்யூவா போகணும். புரியுதா? ஈஸியான ப்ராப்ளம். அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் நீங்க எப்படின்னா சால்வ் பண்ணிக்கலாம் வேணும்னா. நான் அப்படி சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ a is 3, 3, 12, 6 is your required answer. 3, 12, 6. ஓகே. ஓகே. இதுல 4 ப்ராப்ளம் போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் டொமைன். செகண்ட் ப்ராப்ளம் வந்து பேஸ்ட் ஆன் பீரியாடிக் ஃபங்க்ஷன். தேர்ட் ப்ராப்ளம் வந்து 1.20 ஃபார்மோட லிமிட். ஃபோர்த் ப்ராப்ளம் வந்து இந்த மெக்லாரன் சீரிஸ் வச்சு நம்ம போட்டோம். ஓகே. ஓகே. ஸோ அடுத்து பாருங்க 35 பாருங்க. The value of limit extending to 0. பார்க்கிறதுக்கு சிம்பிளா இருக்கும். பட் நிறைய நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான டேட்டாஸ் கிடைக்கும் அந்த கொஸ்டின்ல இருந்து. The value of limit extending to 0, gif of 100 times tan x by x, 100 times tan x into sin x by x, where box denote the gif greatest integer function. நல்லா பாருங்க, நான் சிலதான் எழுதி போடுறேன். எப்பனா உங்களுக்கு யூஸ் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 sin x by x இது நம்மளுக்கு 1ன்னு தெரியும். பட் இந்த 1 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வழியா அப்ரோச் பண்ணும். இதோட வேல்யூ 1 தான். பட் திஸ் வில் அப்ரோச் ஃப்ரம் த 1 ஃப்ரம் த லெஃப்ட் 0.99999 அந்த வழியா அப்ரோச் பண்ணுவோம் 1. அதாவது 1 மைனஸ்னா இட் வில் அப்ரோச் 1 ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 sin x x by sin x இதோட லிமிட்டும் பாத்தீங்கன்னா 1 தான். பட் திஸ் வில் அப்ரோச் 1 ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைடு. அதாவது 1.1 1.001 அதாவது 1க்கு ரைட் ஹேண்ட் சைடு அப்ரோச் பண்ணுவோம் அந்த லிமிட். sin x by x will approach 1 from the left hand side. ரொம்ப முக்கியம் அதெல்லாம். அடுத்து லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 tan x by x இதோட வேல்யூ 1 தான். பட் திஸ் வில் அப்ரோச் 1 ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைடு. அதே மாதிரி லிமிட் ஆஃப் எக்ஸ்டெண்டிங் டு 0 x by tan x இதோட வேல்யூ 1 தான். பட் திஸ் வில் அப்ரோச் 1 ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதே மாதிரி sin இன்வெர்ஸ் பை ஓகே இப்போதைக்கு இது போதும். நீங்க sin இன்வெர்ஸ் ஆஃப் x by x னு எழுதலாம். அதுவும் எழுதிக்கலாம். சரி ஓகே இப்போதைக்கு இது போதும். ஸோ இது ரொம்ப முக்கியம் அதெல்லாம். எல்லாமே நம்மளுக்கு 1ன்னு தெரியும். பட் எப்படி அப்ரோச் பண்ணது 1ன்றத புதுசா உங்களுக்கு தெரியும் சில பேருக்கு. அதாவது எல்லா வேல்யூமே 1 தான். பட் திஸ் வில் அப்ரோச் 1 ஃப்ரம் த லெஃப்ட் 1 ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைடு. இது கொஞ்சம் நியூவா இருக்கும் சில பேருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் போடலாம். sin x by x will approach 1 from the left. ஓகே. இப்போ பாருங்களேன். whenever gif involves நம்ம என்ன பண்ணணும்? உள்ள இருக்க வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும்? அதுக்கு gif அப்ளை பண்ணணும். அதானே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். whenever you have problems based on limits, when that limits involves fractional part, gif x இல்ல signum function எதுவா இருந்தாலும் உள்ள இருக்க வேல்யூ உள்ள இருக்க லிமிட்டை கண்டுபிடிக்கணும். உள்ள இருக்க லிமிட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு gif அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்க limit extending to 0 gif of I think this x square நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன் क्वेश्चन. x square அது சாரி. x square ஓகே. இப்போ பாருங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 100 into tan x by x இது sin x by x எழுதிக்கலாமா? sin x by x அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் மைன்யூட்டான விஷயம். நீங்க நம்பரை மேத்ஸ்ல மாத்தி விட்டுருவாங்களா அது. இப்போ பாருங்களேன் tan x by x பாத்தீங்க அப்படின்னா tan x by x வந்து பாத்தீங்க அப்படின்னா this will approach 1 from the right hand side. கரெக்டா? this will approach 1 from the right hand side. நீங்க அப்படியே ஈக்குவல் டு 1 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 90% தப்பு பண்றோம். எப்படி போடுவோம் அப்படின்னா இதோட வேல்யூ 1 அப்ப ஓவரால் 100
ஸோ ஜிஃப் ஆஃப் 100 100 போட்டு முடிச்சிருவான், தப்பாயிடும். ஜிஃப் ஆஃப் 100 100 போட்டு முடிச்சிருவான், தப்பாயிடும். அதனால தான் இந்த இந்த விஷயம் எழுதி போட்டிருக்கேன். திஸ் வில் அப்ரோச் ஒன் ஃப்ரம் த லெஃப்ட், ஒன் ஃப்ரம் த ரைட்டு, அதெல்லாம் எழுதி போட்டிருக்கேன். ஓகே. அப்போ tan x by x பார்த்தீங்கன்னா திஸ் வில் அப்ரோச் ஒன் ஃப்ரம் த ரைட்டு. sin x by x பார்த்தீங்கன்னா திஸ் வில் அப்ரோச் ஒன் ஃப்ரம் த லெஃப்ட். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், ஜிஃப் வரும்போது ஜஸ்ட் ரேண்டமா ஒரு நம்பரை எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த நம்பரை வந்து 1 பிளஸ் let us take this number to be 1.1 அப்படின்னு வச்சுக்கலாமா, just for understanding. இந்த நம்பரை நான் வந்து let us take 0.9 அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது this is never be 0. This limit is never this limit is never 1. It is approaching 1 தான், அப்படிதானே? அதான் லிமிட்டிங் ஐடியா. ஸோ அப்போ this will அப்போ நான் இந்த நம்பர் எப்படி இருக்கும்னா 0.99999 அப்படின்னு போயிட்டு இருக்கும். இந்த லிமிட் எப்படி இருக்கும்னா 1.1111 1.00001 ஒன்னுக்கு டெண்டன்சிலேருந்து மூவ் ஆகும். இப்போ நான் சப்போஸ் நான் ரேண்டமா இந்த நம்பர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ உள்ள இருக்க நம்பர் என்ன ஆகும் பாருங்க. உள்ள இருக்க நம்பர் என்ன ஆயிடும், 100 into 1.1 into 0.9 அப்படின்னு இருக்குமா. இப்போ 100 into 0.9 என்னது, let us take 99. 100 into 0.9 100 into 0.99 என்னது, 100 into 0.99. இந்த ஃபுல் வேல்யூ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபுல் வேல்யூ என்ன வரும், 100 into 0.99 99 99, இது பண்ணா 99. ஸோ 99 into 1.1 இது என்ன வரும், 100 into 0.9 என்னது 100. ஓகே, 99 into 1.1. ஸோ அப்போ 99 இது என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 99.9 சொல்லு பார்க்கலாம் என்ன வரும். 100 into 1.1 99.9 9 தானே. ஸோ அப்படின்னா இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா will always be in between 99 to 100ல, அப்படிதானே? அப்படிதானையா? இது 100, இது நான் வந்து ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நான் 1.1 எடுத்திருக்கேன். இது ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நான் 0.9 எடுத்திருக்கேன். ஸோ நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து சம் 99 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கும். 99 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கும், கரெக்டா? 99 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஓகே, 99 ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். ஹண்ட்ரட் into 1.1 into 0.9. ஓகே, ஆமா 99 வருது ஓவராலா. இது நீங்க ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா 99 அப்படின்னு வருது. ஜஸ்ட் யூசிங் கால்குலேட்டர். ஸோ அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 99.9 99.6 அப்படிதான் இருக்கும். அப்ப நீங்க ஜிஃப் போட்டீங்க அப்படின்னா திஸ் வேல்யூ வில் பி என்ன ஆயிடும், திஸ் வேல்யூ என்ன ஆயிடும் 99 ஆயிடும். புரியுதா இந்த ஸ்டெப்பு? அதாவது 1 பிளஸ்க்கு நீங்க நம்பர் எடுக்கிறீங்க. ஸோ இப்போ 1.1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது நான் வந்து 0.9 எடுத்துக்கோங்க. ஓவரால் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 99 பாயிண்ட் சம்திங் தான் வரும், 100 வராது. அதான் இங்க ட்விஸ்ட். 99.6 99.7 99.8 99.999 அப்படிதான் வரும், 100 வராது. அப்ப 99 பாயிண்ட் சம்திங்க்கு ஜிஃப் போட்டா என்ன வரும், 99 ஆயிடும். ஸோ அதோட லிமிட் பார்த்தா 99 ஆயிடும். புரியுதா? ஜிஃப் போட்டீங்கன்னா 99 ஆயிடும். அதாவது இந்த வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இந்த உள்ள இருக்க வேல்யூ வந்து இன் பிட்வீன் 99 to 100 இருக்கும். இன் பிட்வீன் 99 to 100 இருக்கும். வெரி க்ளோஸா நீங்க போனீங்க அப்படின்னா. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் இதே மாதிரி இருக்கு, அப்பயும் நம்ம போட்டு காமிக்கிறேன். ஜிஃப் அப்படின்னா 99 வரும். சி 100 போட்டுறாதீங்க, 1 போட்டா 100 ஆயிடும். பட் 1 போவே போவாது. திஸ் வில் அப்ரோச் ஒன் ஃப்ரம் த லெஃப்ட், திஸ் வில் அப்ரோச் ஒன் ஃப்ரம் த ரைட். அப்படி நீங்க க்ளோஸரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட ப்ராடக்ட் எப்பவுமே என்ன இருக்கும்னா 99 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கும். 99 பாயிண்ட் சம்திங்கா தான் இருக்கும். ஸோ ஜிஃப் போட்டா எனக்கு என்ன ஆயிடும் 99 தான் இருக்கும். ஓகே,
அடுத்து பாருங்க the value of e power log of 2x minus 1 whole power x minus 2 power x minus 1 whole power x by sin x divided by e power x log x whole power 1 by x. ஓகே. இதெல்லாம் வந்து சும்மா கொடுத்து வச்சிருக்காங்க e power logலாம். see e power log f of x is f of x கரெக்டா? e power log f of x is f of x தான். So என்ன பண்ணலாம் அப்படின்னா e power log f of x is f of x தான். So but this is same as 2 power x minus 1 whole power x minus 2 power x minus 1 whole power x இங்க ஒரு sin x divided by இது நான் e power log x power x ன்னு போட்டுக்கலாம். இங்க ஒரு power 1 by x கரெக்டா? see e power log f of x e power log f of x is same as f of x minus 2 power x minus 1 whole power x sin x இது நான் x power x ன்னு போட்டுக்கிறேன். again e power log f of x வெறும் f of x ஆயிடும். ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 power x minus 1 whole power x காமனா எடுத்துடலாம். இப்போ காமனா எடுத்தீங்கன்னா இங்க 1 minus sin x ன்னு வந்துடும் divided by x power x ன்னு இருக்கும் கரெக்டா? e power log f of x power 1 by x power 1 by x. so this is equal to இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பவரை உள்ள கொண்டு வரலாம். இப்போ நான் பவரை உள்ள கொண்டு வந்தேன்னா என்ன ஆகும்? இது நான் பவரை உள்ள கொண்டு வந்தேன்னா 2 power x minus 1 whole power x by x ஆயிடுமா? ஆல்ரெடி x இருக்கு x into 1 by x ஆயிடும் into 1 minus sin x whole power 1 by x divided by x power x whole power 1 by x. ஸ்டெப் புரியுதா? ஓகே. so 2 power x minus 1 whole power x by 1 by x x power x whole power 1 அதான் என்ன பவர் உள்ள கொண்டு வரேன். so இப்போ என்ன ஆயிடும்னா 2 power x whole power 1 by x power x போட்டு இது x ன்னு போட்டுடலாமா? ஏன்னா இது நம்மளுக்கு 1 ஆயிடும் இது நம்மளுக்கு 1 ஆயிடும் into 1 minus sin x whole power 1 by x கரெக்டா? நான் தனித்தனியா டிவைட் பண்ணிடுறேன். ஓகே. so அப்போ we need to find நம்ம லிமிட் போடலையா? the value of limit x tending to 0 செக் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். the value of limit x tending to 0 ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we find limit x tending to 0 of this. ஓகே. so பாருங்க we need to find limit x tending to 0 so limit x tending to 0 this function this function is same as 2 power x minus 1 by x into 1 minus sin x whole power 1 by x. சரி புரிஞ்சா எல்லாருக்கும்? இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா e power log f of x இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இது x power x ன்னு போட்டுருங்க. இப்போ இந்த 2 power x minus 1 2 power x minus 1 power x காமனா எடுங்க. ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் 1 by x ஒரு தனியா கொண்டு வாங்க. you are left with this. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலால so limit x tending to 0 a power x minus 1 by x இது என்ன ஆயிடும்? log a ஆயிடுமா? so அப்ப இது என்ன ஆயிடும் அப்படின்னா இது log 2 ஆயிடும். so அப்ப இது log 2 ன்னு போட்டுடலாம் into limit x tending to 0 1 minus sin x whole power 1 by x. so இது பாத்தீங்கன்னா 1 power infinity ஃபார்ம்ல இது பாத்தீங்கன்னா 1 power infinity ஃபார்ம். so this limit is same as log 2 into e power limit x tending to a g of x into f of x minus 1 கரெக்டா? g of x into f of x minus 1. so இது என்ன ஆயிடும்? log 2 into e power
limit extending to 0 sin x by x minus sin x by x இல்ல minus sin x by x. அப்ப இது 1 ஆயிடும். அப்போ log 2 e power minus 1. So 1 by e log 2 is your required limit. 1 by e log 2 is your required limit. The value of limit extending to 0 of that function. So first என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா e power log f of x னு போட்டுடலாம். e power log f of x னு போட்டுடலாம். அப்புறம் 2 power x minus 1 whole power x காமனா எடுத்திருக்கேன். அது பிறகு போட்டிருக்கேன் அவ்வளவுதான். ஓகே 37 பாருங்க. திரும்ப அதே மாதிரி பேஸ் பண்ணி கொஸ்டின் தான். The value of gif of 100 by x பாருங்க. We need to find the value of limit extending to 0 gif of 100x by sin x plus this. So என்ன பண்ணோம் அப்படின்னா we need to find this value limit extending to 0 gif of 100x by sin x plus gif of 99 sin x by x. Okay, சொல்லுங்க பார்க்கலாம். See, இது என்ன அப்படின்னா limit extending to 0 gif of 100 into x by sin x plus 99 into sin x by x. Okay, இப்போ பாருங்களேன். The sin x by x will approach from 1 from the left. X by sin x will approach 1 from the right. Correct? ஆல்ரெடி எழுதி போட்டிருக்கோம். So sin x by x will approach 1 from the left. Okay, இப்போ நான் வந்து ரேண்டமா let us take this value to be 1.1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இல்ல 1.0 எடுத்துக்கலாம். இதை நான் 1 அப்புறம் ஸோ 1க்கு அப்புறம் எடுத்தேன் அப்படின்னா இந்த வேல்யூ எப்போ என்னவா இருக்கும் 100 பாயிண்ட் சம்திங் இருக்கும். கரெக்டா? ஏன்னா 1க்கு அப்புறம் தானே அது 1 பிளஸ்ல. ஸோ இப்போ 1 பிளஸ்னா 100 பாயிண்ட் சம்திங் சாரி அப்போ 1 பிளஸ் சம்திங் அப்போ 100 இன்டூ 1 பாயிண்ட் சம்திங் 100 பாயிண்ட் சம்திங். இப்போ 100 பாயிண்ட் சம்திங் ஜிஃப் போட்டா என்ன ஆயிடும் 100 ஆயிடும். ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து 100 ஆயிடும். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ பாருங்களேன். நான் எக்ஸாக்டா 1 போட்டா 99 வரும். கரெக்டா? அதாவது sin x by x எக்ஸாக்டா 1 போட்டேன் அப்படின்னா எனக்கு 99 வரும். பட் இந்த வேல்யூ sin x by x பாத்தீங்கன்னா 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. அப்ப நான் 1ஓட ஒரு நம்பரை கம்மியா மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா 99 இன்டூ சம்திங் என்னவா இருக்கும் 99ஓட கம்மியா இருக்கும். 99 இன்டூ 1 தான் அது 99 இன்டூ 1 தான் அது 99. நான் அப்ப இது என்ன ஆயிடும் 0.999 போட்டேன் அப்படின்னா 99 இன்டூ 1 99. இப்போ 99 இன்டூ 0.999 போட்டா 99ஓட கம்மியா இருக்கும். அப்ப அதுக்கு ஜிஃப் போட என்ன ஆயிடும் 98 ஆயிடும். கரெக்டா? புரியுதா? எப்பவுமே ஜிஃப் whenever limit involves ஜிஃப் நீங்க என்ன பண்ணணும்னா உள்ள இருக்க நம்பருக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஜிஃப் போடணும் அவ்வளவுதான். இப்போ வேல்யூ என்ன ஆயிடும்னா 198 ஆயிடும் லிமிட். இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி வந்துருச்சுல்ல? கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கா? ஸோ sin x by x பாத்தீங்கன்னா will approach 1 from the left. X by sin x will approach 1 from the right. So அப்போ 1க்கு left hand side. So அப்போ 99 into 1 99. But this is 1க்கு left hand sideல வருது. அப்போ 99ஓட கம்மியா இருக்கும். அதுக்கு ஜிஃப் போட்டா 98. இது 100 into 1 point something. Because this approach 1 from the right. அப்போ 100 point something வரும். அப்போ அது ஜிஃப் போட்டா 100 ஆயிடும். So 198 is the required answer. Okay. இப்போ அடுத்து பாருங்க. The value of limit extending to 0 cos of sin x minus cos x divided by x power 4. ஸோ நான் வந்து அங்கே இது கொடுத்துருக்கேன் சம் டு ப்ராடக்ட் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் த ஆன்சர் ஈஸிலி. யூ கேனாட் அப்ளை ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன ஆயிடும் இதை நீங்கள் எக்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் ஆயிடும் பிரச்சனை ஆயிடும். ஸோ வில் டூ பை சம் டு ப்ராடக்ட். ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 ஸோ காஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஸோ காஸ் ஏ மைனஸ் காஸ் பி போடுங்க. So cos A minus cos B minus 2 times sin A plus B minus 2 times sin A plus B by 2 sin A minus B by 2 correct? Whole divided by x power 4. புரியுதா? So cos A minus cos B. So minus 2 times sin A plus B by 2 sin A minus B by 2. இப்போ பாருங்களேன் இதை நீங்க ஃபுல்லா f of x பாருங்க.
this f of x tends to 0 as x tends to 0. This f of x tends to 0 as x tends to 0. அப்ப இங்க அப்படியே ஸ்டாண்டர்ட் ஃபார்முலால sin f of x. So sin f of x by f of x. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க இங்க multiply and divide by sin x plus x by 2 multiply divide பண்ணீங்கன்னா இந்த ஸ்டெப் நான் எப்படி போடலாமா பாருங்க limit x tending to 0 minus 2 times அதாவது you multiply and divide by sin x plus x by 2 sin x plus x by 2. So sin x plus x by 2 இது 1 ஆயிடும் அப்புறம் அங்க வந்து sin x minus x by 2 whole divided by x power 4 இருக்கும் கரெக்டா see இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா limit x tending to a sin f of x by f of x is equal to 1 provided நான் எழுதி போட்டிருக்கோம் f of x tends to 0 as x tends to a. So இங்க sin இது full f of x ஆ பாருங்க. So multiply and divide by f of x, multiply and divide by f of x, sin f of x 1 ஆயிடும். Okay. So இப்போ இதுதான் நம்ம கிட்ட இருக்கு கரெக்டா sin x plus sin x plus 2 by 2. Okay. So இதை என்ன பண்ணிடலாம் ஒரு 2 கேன்சல் பண்ணிடலாம். So மீதி என்ன இருக்கும் அப்படின்னா minus 1 by 2 வெளில கொண்டு போயிடலாம். So limit x tending to 0 sin x plus 2 sin x minus x whole divided by x power 4. இது வந்து finite non-zero numberல sin x plus 2 க்கு limit apply பண்ணீங்கன்னா you will get 2. That is a finite non-zero number. அப்ப என்ன பண்ணலாம் I can take this 2 outside. இதுக்கு limit apply பண்ணா என்ன ஆயிடும் 2 ஆயிடும். I can take this 2 outside. So அப்பனா 2 into minus 1 by 2 limit x tending to 0. See முக்கியமானது இதெல்லாம் whenever limit involves product of functions இருக்கும்போது limit apply பண்ணி பாருங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபைனைட் நான் ஜீரோ நம்பரா போயிடுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை தூக்கிட்டு அந்த நம்பர் வெளில போட்டுருங்க. ஸோ இப்போ லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு 0 sin x minus x by x power 4. ஓகேவா இப்போ பாருங்க மேலே வந்து ஸ்டாண்ட் போட முடியாது திருப்போம் ஏன்னா அங்கே எக்ஸ் 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 போட்டிங்கன்னா மேலே 0 ஆயிடும் பிரச்சனை ஆயிடும். ஸோ இப்போ இது வந்து ஃபுல்லாக எனக்கு -1 ஆயிடுமா இது நம்மளுக்கு ஃபுல்லாக -1 ஆயிடும். ஸோ இது எப்படி போடுறோன்னு பாருங்க லிமிட்டை. ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 இது ஒரு 1 by x power 4 பாருங்களேன் sin x எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன் என்ன வரும் x minus x cube by 3 factorial plus x power 5 by 5 factorial and so on. இது sin x ஓட எக்ஸ்பான்ஷன் minus x கரெக்டா புரியுதா பாருங்க அதாவது 1 by x power 4 sin x minus x. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுமா இப்போ என்ன ஆகும் பாருங்க divided by x power 4 divided by x power 4 x cube ஒரே நிமிஷம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா ஓ எக்ஸ் ஆயுது நான் 2ன்னு போட்டிருக்கேன் பாருங்க sin x plus x by 2ல இந்த இடத்துல 2 போட்டோம் பாருங்க sin x plus x இல்ல ஓகே sin x plus x by 2 sin x minus x by 2 ஓகே ஸோ இப்போ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு -1 by 2 வெளில எடுத்துடலாம். ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 எங்கேயோ ஆன்சர் வரல அப்படின்னா தப்பு பண்ணிருப்போம் என்னன்னா அவ்வளோதான். ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏன்னா அங்கே இன்ஃபைனைட் லிமிட் போயிடுது எனக்கு அங்கே ஏன்னா கீழே எனக்கு டிகிரி 4 மேலே டிகிரி 3 ஸோ இப்போ இன்ஃபைனைட் லிமிட் போயிடும். பட் எனக்கு எல்லாமே ஃபைனைட் லிமிட்டாக இருக்கு பாருங்க ஆன்சர் ஆகும் தப்பு பண்ணிருக்கேன் நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே ஸோ இங்கே ஒரு -1 by 2 sin x plus x இங்க ஒரு sin x minus x இது நான் வந்து x into x போட்டுக்கலாமா அதை x power 4
இப்போ இந்த நம்பர் பாருங்களேன். இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணா 1 பிளஸ் 1க்கு போகும்ல, அது 2க்கு போகும்ல இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணா. கரெக்ட்டா இல்லையா? பாருங்க sin x by x 1, x by x 1. ஸோ இப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணா என்ன ஆயிடும்னா 1 பிளஸ் 1 ஆயிடும். அப்புறம் அந்த 2 வெளில எடுத்துடலாம். கரெக்ட்டா? அதாவது x பவர் 4 x into x கியூப்னு போட்டுக்கிறேன். ஒரு x மட்டும் இங்க வச்சுக்கிறேன். ஸோ sin x by x 1, x by x 1. அப்போ 1 பிளஸ் 1 வந்துடும். ஸோ 2 which is a finite non-zero number. நான் வெளில எடுத்துடலாம். ஸோ அப்போ 2 into minus 1 by 2. ஸோ limit x tending to 0 sin x minus x by x cube இருக்கும். ரைட்டா? So this is என்ன ஆயிடும்னா minus 1 into limit x tending to 0. இப்போ பாருங்க அதே தான் திருப்போம் sin x sin x expansion வந்து x minus x cube by 3 factorial plus x power 5 by 5 factorial minus x power 7 by 7 factorial and so on. அப்புறம் ஒரு minus x ஆமா அப்புறம் ஒரு minus x. இப்போ இந்த x-ம் இந்த x-ம் கேன்சல் ஆயிடுமா? இப்போ x cube டிவைட் பண்ணா இது என்ன ஆகும் பாருங்க x cube டிவைட் பண்ணா x cube x கேன்சல் ஆயிடுமா? அப்போ மைனஸ் 1 by 6 இருக்குமா? மைனஸ் 1 by 6 இருக்கும் இந்த டேர்ம். அதன் பிறகு எல்லாம் 0 ஆயிடும். கரெக்டா? லிமிட் அப்ளை பண்ணா இந்த டேர்ம் என்ன ஆயிடும்னா x cube x கேன்சல் ஆயிடும். மைனஸ் 1 by 6 இருக்கும். 3 factorial 6. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன ஆயிடும்? மேல வந்து x ஸ்கொயர்னு இருக்கும். x ஸ்கொயர்னு இருக்கும். அதாவது x ஸ்கொயர் by 5 factorial இருக்கும். அப்புறம் x power 4 by 7 factorial இருக்கும். அதாவது you divide this separately by x cube x cube x cube. லிமிட் அப்ளை பண்ணா எல்லாமே 0 போயிடும். அப்ப இது மட்டும் தான் எனக்கு இருக்கும். அப்போ 1 by 6 is your required limit. இதெல்லாம் புரியுதான்னு பாருங்க. ஆல்ரெடி எனக்கு வெளியே ஒரு மைனஸ் 1 இருக்கு. லிமிட் x tending to 0 sin x minus x by x cube இருக்கு. ஸோ 1 by x cube sin x minus x. ஸோ by x is cancel ஆயிடுச்சு. ஸோ minus x cube by 3 factorial plus x power 5 by 5 factorial and so on. If you divide by x cube இது கேன்சல் ஆயிட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆயிடும். மைனஸ் 1 by 6 ஆயிடும். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் இருக்க எல்லா டேர்ம்லயுமே எனக்கு என்ன இருக்கும்னா ஒரு x இருக்கும். ஒரு x இருக்கும். அதாவது x cube மேலேயே இருக்கும். x ஸ்கொயர் மேலேயே இருக்கும் பவர். ஏன்னா இங்க x cube x power 5 போட்டா மேல x ஸ்கொயர் இருக்கும். அப்ப x ஸ்கொயர் by 5 factorial. இங்க வந்து x power 4 by 7 factorial. லிமிட் அப்ளை பண்ணா எல்லாமே 0 ஆயிடும். ஏன்னா எல்லாமே x மேல தான் இருக்கு நியூமரேட்டர்ல. பிரச்சனை கிடையாது. லிமிட் அப்ளை பண்ணா 0 ஆயிடும். அப்ப இங்க ஃபுல்லா minus 1 by 6 இங்க ஒரு minus 1. So 1 by 6 is your limit. புரியுதா? Okay, so I'll move on to 39th problem. Okay. So பாருங்க let f of x is equal to x into x into 1 plus a cos x minus b sin x divided by x cube when x is not equal to 0, 1 when x is 0. The value of a and b so that f is continuous at 0. So f is continuous at 0. அப்படின்னா by definition என்ன ஆயிடும்? Limit x tending to 0 f of x equal to f of 0. Correct? F is continuous at a if limit x tending to a f of x equal to f of a. So it is continuous at 0. So by limit x tending to 0 f of x is equal to f of 0 ஆயிடும். What is f of 0? 1. So limit x tending to 0 f of x is equal to 1. So limiting value is equal to 1. We need to find the unknowns. We need to go for Maclaurin series expansion. Correct? So limit x tending to 0 f of x யாரு? x into 1 plus a cos x minus b sin x whole divided by x cube is equal to 1. This is same as ஆல்ரெடி ஒன் போட்டோம்ல Maclaurin series அதை பேஸ் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா limit x tending to 0 x plus ax cos x minus b sin x divided by x cube is equal to 1. எப்பவுமே Maclaurin series போடும்போது sin x இருந்துச்சுன்னா sin x அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. Don't put standard formula for sin x. இங்க x போடாதீங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா limit x tending to 0 எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? x plus ax into cos x எக்ஸ்பேன்ஷன் வந்து 1 minus x square by 2 factorial plus x power 4 by 4 factorial போதும். ஏன்னா நம்மளுக்கு கீழே x cube தான் இருக்கு. பிரச்சனை கிடையாது.
plus ax minus b sin x. b sin x minus x cube by 3 factorial, x power 5 by 5 factorial, and so on, whole divided by x cube, and this value, this limiting value is equal to 1. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் இதுல இருக்காது. கான்ஸ்டன்ட் டேர்ம் இதுல இருக்காது. தெரியுதா? ஓகே. கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்மளுக்கு இதுல இருக்காது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்துக்க தேவையில்ல. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா we will try to collect the x terms. x terms கலெக்ட் பண்ண அப்படின்னா இங்க ஒரு 1, இங்க ஒரு a, அங்க ஒரு மைனஸ் b. கரெக்டா? இங்க ஒரு ax, இங்க ஒரு a இருக்கும், அங்க ஒரு மைனஸ் b இருக்கும். இப்போ x ஸ்கொயர் டேர்ம் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா x ஸ்கொயர் டேர்ம் இங்க வராது. x ஸ்கொயர் டேர்ம் இங்க வந்து x, இங்க x ஸ்கொயர் டேர்ம் இங்கேயும் வராதோ? ஆமா, இங்க x ஸ்கொயர் டேர்ம் வராது. ஏன்னா x மல்டிப்ளை பண்ணா x, x கியூப், x பவர் 6, x பவர் 5 னு போயிடும். ஓகே, இங்க x ஸ்கொயர் டேர்ம் வராது. இங்க x ஸ்கொயர் டேர்ம், ஓகே, இங்க x ஸ்கொயர் டேர்ம் வராது. நம்மளுக்கு x ஸ்கொயர் டேர்ம் இங்க இருக்காது. இப்போ x கியூப் டேர்ம் கலெக்ட் பண்ணலாமா? x கியூப் டேர்ம் கலெக்ட் பண்றேன். இங்க x கியூப் டேர்ம் இங்க இல்ல. இங்க x கியூப் டேர்ம் வரும் இல்ல? ஏன்னா இங்க a x கியூப் வரும். இப்போ மைனஸ் a பை 2 இருக்கும் இங்க x கியூப் டேர்ம். இங்க x கியூப் டேர்ம் வந்து பிளஸ் b பை 6 இருக்கும். கரெக்டா? x கியூப் டேர்ம் பிளஸ் ஆர்டர் ஆஃப் x பவர் 4 போட்டுறேன். அதாவது x பவர் 4 டேர்ம் இருந்ததுன்னா x பவர் 4 டேர்ம், இல்லனா x பவர் 4 டேர்மோட அதிகமா இருக்க பவர்ஸ்லாம் அங்க வந்துரும். ஹோல் டிவைடட் பை x கியூப் இஸ் ஈக்குவல் டு 1. திரும்ப அதே ஐடியா தான். இப்போ தனித்தனியாக டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இது எனக்கு என்ன ஆயிடும்? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0, 1 minus 1 plus a minus b by x square இருக்கும். இது இதுதான் இல்ல, பிரச்சனை கிடையாது. இது கேன்சல் ஆயிடும். minus a by 2 plus b by 6 ன்னு இருக்கும். இந்த டேர்ம் எல்லாம் 0 ஆயிடும். கரெக்டா? ஏன்னா அங்க x கியூப், இங்க x பவர் 4 ஹையர் டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணா மேல ஒரு x மட்டும் இருக்கும். லிமிட் 0 அப்ளை பண்ணா எல்லாமே 0 ஆயிடும். this is equal to 1. இப்போ எனக்கு ஃபைனைட் நான் ஜீரோ நம்பர். அப்பனா எனக்கு கண்டிப்பா 1 plus a minus b என்னவா போய் ஆகணும்? 0வா போய் ஆகணும். இது எனக்கு 0வா போனாதான் எனக்கு this term 0வா போகும். இல்ல அது நான் 0வா போயிடுச்சுன்னா எனக்கு இன்ஃபினிட் லிமிட் ஆயிடும். So this is equal to 0. அப்ப இந்த term எனக்கு 0வா போய் ஆகணும். அப்ப this term has to be equal to 1 ஆ போகணும். கரெக்டா? அவ்வளவுதான். Solve these two equations to get the value of a and b. So first equation என்ன சொல்லுது அப்படின்னா a minus b is equal to minus 1. Second equation என்ன சொல்லுது அப்படின்னா you multiply by 3, minus 3a plus b is equal to, கரெக்டா? LCM into 3 into 3. இதை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா minus 2a is equal to minus 5. This implies a is equal to 5 by 2. So a 5 by 2 அப்படின்னா 1 plus a minus b வந்து 0. So 1 plus a is equal to b. So 1 plus 5 by 2 is equal to b. So b is equal to 7 by 2. அதாவது நீங்க a க்கு 5 by 2வும் b க்கு 7 by 1 plus a தப்பு பண்ணிருக்கேன்னா a minus b 1 plus a minus b equal to 0. So a வந்து 5 by 2 1 plus a is equal to b. இங்க தப்பு பண்ணிருக்கேன்னா பாருங்க. a minus b is equal to minus 1. லிமிட் 1 தானே? ஓகே ஓகே, இங்க பிளஸ் 5 ஆட் தானே பண்றேன் அப்படியே. b is equal to minus 5 by 2 இல்ல? b is equal to minus 5 by 2. Sorry, a is equal to minus 5 by 2. ஸோ அப்போ இது என்ன ஆயிடும்னா b வந்து minus 3 by 2 ஆயிடும். கரெக்டா? ஸோ a is equal to minus 5 by 2, b is equal to minus 3 by 2. This is a required answer. ஆப்ஷன்ல இருக்கா? Yes, minus 5 by 2, minus 3 by 2. Minus 5 by 2, minus 3 by 2. Okay. So we'll move on to last problem of this session. இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். We'll move on to last problem.
ஓகே. ஸோ அடுத்து பாருங்க. The number of points where the function is continuous but not differentiable. Number of points where the function is continuous but not differentiable. போட்டுருவோம். ஒரே நிமிஷம். இது பண்ண போட்டுருங்க. என்ன பண்ணலாம்னா, we'll try to draw the graph for this. And பிறகு we will try to see the number of points of continuous but not differentiable இருக்கணும். ஓகே. இருக்கா? ஓகே. இது பாருங்க, the number of points where the function is continuous but not differentiable. ஓகே. ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, we need to draw the maximum for this function. நம்ம கிட்ட 3 ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனித்தனியா கிராஃப் போடலாம். அதன் பிறகு நம்ம மேக்ஸிமம் எடுக்கலாம் அதுல இருந்து. ஓகே. ஸோ முதல்ல signum of x. So what is signum of x definition? It is 0 when x is 0. It is plus 1 when x is greater than 0. It is minus 1 when x is less than 0. கரெக்டா? இது வந்து 1, இது வந்து minus 1. ஸோ இதான் வந்து GIF-X, சாரி, signum of x definition. தம்பி இதெல்லாம் பேசிக்ஸ். signum x when x is not equal to 0, when x is equal to 0. அதாவது xy mod x ஆன GIF-X. சாரி, xy mod x ஆன signum of x. ஓகே. signum of x. இப்ப அடுத்து minus root of 9 minus x square. see, minus இல்ல அப்படின்னா this is semicircle. minus இருந்துச்சு அப்படின்னா கீழ இருக்க semicircle. see, circle அப்படின்னா x square plus y square is equal to r square. சென்டர் ஆரிஜின்ல இருக்கும்போது ரேடியஸ் வந்து r. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா root of 9 minus x square அப்படின்னா semicircle. ஓகேவா? லோவர் பார்ட் ஆஃப் சர்க்கிள் அப்படி இல்லைன்னா லோவர் பார்ட் ஆஃப் சர்க்கிள். இதோட ரேடியஸ் என்னதுன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 3. ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மைனஸ் 3, இங்க வந்து பிளஸ் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி வரும். ஸோ இதான் பாத்தீங்கன்னா மைனஸ் ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சி ஒன்றும் கிடையாது. y is equal to root of 9 minus x square வச்சுக்கோங்களேன். ஸோ y square is equal to என்ன ஆயிடும்? 9 minus x square. இது எப்பவுமே பாசிட்டிவா? பிகாஸ் ரூட் ஃபங்க்ஷன் ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன்ல ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ x square plus y square 9 வந்துடும். அப்போ இது வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன் வித் சென்டர் 0 அண்ட் ரேடியஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 3. அப்போ ஃபுல் சர்க்கிள் போடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அவுட்புட் இஸ் ஆல்வேஸ் என்னது? பாசிட்டிவ். அதாவது ஃபர்ஸ்ட் கன்ஸ்டன்ட். அப்போ மேல இருக்க செமி சர்க்கிள் மட்டும் வரும். அதாவது அப்பர் பார்ட் ஆஃப் சர்க்கிள் மட்டும் வரும். செமி சர்க்கிள் மேல இருக்கிறது மட்டும் வரும். இப்போ மைனஸ் இருக்கிறதுனால அப்படியே மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே அப்படியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய இதே இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா நான் இப்படி போட்டிருப்பேன் செமி சர்க்கிள். மைனஸ் இருக்கிறதுனால செமி சர்க்கிள் உல்டா பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் கியூப். இந்த பாயிண்ட் யாரு? அதாவது மைனஸ் 1ம் இதுவும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் நம்ம மைனஸ் 1 அப்படின்னா எக்ஸ் கியூப்ல மைனஸ் 1 தான் வரும். எக்ஸ் கியூப் மைனஸ் 1 தான் வரும். இந்த பாயிண்ட் 1னா 1 தான் வரும். இப்போ எக்ஸ் கியூப் கிராஃப் இப்படி வருமா? இது வந்து y is equal to x cube கிராஃப். இது வந்து y is equal to x cube கிராஃப். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, see this function is defined only in this interval தான். -3 to +3 தான் this function is defined. அதனால அதுல மட்டும் போட்டா போதும். அதுல மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா this is defined when உள்ள இருக்கிறது என்னவா இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். So this is defined when x belongs to close to interval -3 to +3 தான். இந்த function defined. What is the domain for this function? 9 minus x square is greater than or equal to 0. அப்ப 9 minus x square greater than or equal to 0 னா x square minus 9 is less than or equal to 0. So x square minus 9 less than or equal to 0 னா x belongs to closed interval -3, +3. ஓகே. இப்போ நம்ம வரைங்க பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல இந்த இன்டர்வல்ல பார்க்கலாம். இந்த இன்டர்வல்ல எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுது? இங்க இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட்ல பார்த்தா நம்மளுக்கு மெயின். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் 1. ஸோ இப்போ இங்கே இங்க நம்மளுக்கு 2 விதமான கிராஃப் இருக்கு. கரெக்டா? அதாவது இங்கே நீங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த கிராஃப் ஒன்று இருக்கு, லைன் ஒன்று இருக்கு, கர்வ் ஒன்று இருக்கு. எது இருக்கிறதுலே பெருசு? கர்வ் தான் பெருசு. ஸோ அப்போ இந்த கிராஃப் வரும். இந்த ரீஜன்ல இந்த கிராஃப் வரும். கரெக்டா?
ஓகே. இப்ப அடுத்து 0ல இருந்து 1ல இங்க கிராஃப் இருக்கு, இங்க ஒரு பார்ட் இருக்கு, இங்க ஒரு பார்ட் இருக்கு. எது பெருசு? லைன் தான் பெருசு. See, எது பெருசு அப்படின்னா எது மேல இருக்குன்னு பார்க்கணும் y ல. y ல எது மேல இருக்கோ அதான் பெருசு. ஏன்னா மேக்ஸிமம்ல. ஓகே. சோ அப்ப நம்மளுக்கு பாருங்க கர்வ் லைன் இங்கேயே நம்ம ஷார்ப் பேஜ் வந்துருச்சு. ஷார்ப் பேஜ் வந்துருச்சா என்ன ஆயிடும்? டிஃபரன்ஷியபிளா இருக்க அந்த பாயிண்ட்ல. ஓகே. இப்ப இங்க புரிஞ்சுச்சா? இப்ப இந்த ரீஜன் வாங்க. இந்த ரீஜன்ல இந்த ரீஜன்ல பாருங்க இந்த ரீஜன்ல அதாவது -1ல இருந்து 0ல -1ல இருந்து 0ல கர்வ் பெருசா இது பெருசா இது பெருசா இதுதான் பெருசு. ஸோ அப்ப எனக்கு கர்வா வரும். கரெக்டா? எனக்கு கர்வா வரும். அடுத்து மைனஸ் இந்த இந்த இடத்துல பாருங்க இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா -1ல இருந்து 3ல அப்ப இந்த ரீஜன்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒண்ணு வருது இங்க ஒண்ணு வருது இங்க ஒண்ணு போகுது. அப்ப எப்படி வரும் கிராஃப்? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு கிராஃப் இது ஒரு கிராஃப் இது ஒரு கிராஃப். கரெக்டா? இதானயா வேற இது வந்து -1 கிராஃப். இது வந்து டினாமினேட் ரூட் ஆஃப் 9 - x² கிராஃப். இது வந்து x³ கிராஃப். ஸோ அப்ப இந்த மூணுத்துல எது பெருசு? இதுதான் பெருசு. கரெக்டா? இந்த இடத்துல அதன் பிறகு இப்படி வந்துருது. கரெக்டா? இதுதான் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் சிக்னம் ஆஃப் x, மைனஸ் ரூட் ஆஃப் 9 - x², x³ கிராஃப். ஓகே. இப்ப பாருங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கெங்கெல்லாம் நாட் டிஃபரன்ஷியபிள்னு பார்க்கணும். பாருங்க இது ஒரு பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிளா? கண்டினியூஸ் பட் நாட் டிஃபரன்ஷியபிள். எங்கெங்கெல்லாம் ஷார்ப் பேஜ் இருக்கோ அங்கெல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது. பிகாஸ் ஷார்ப் பேஜ்ல பார்த்தீங்கன்னா யூனிக் டேன்ஜென்ட் கிடைக்காது. ஸோ அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிளா? இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிளா? சி இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள் தான். பட் கண்டினியூஸே கிடையாது இந்த ஃபங்க்ஷன்ல. இங்கெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் இல்ல. ஏன் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்? சி நீங்க நீங்க டெஃபரேஷன் போட்டு பார்க்கவே தேவையில்ல. ஐ கேன் டிரா வித்அவுட் லிஃப்டிங் தி ஹேண்ட் அவ்வளவுதான். இந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். பட் டிஃபரன்ஷியபிள் கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா ஐ கேன் டிரா வித்அவுட் லிஃப்டிங் தி ஹேண்ட். அப்பனா இது இங்க இது கண்டினியூஸ் கர்வ் தான். பட் ஆனா இந்த ரெண்டு பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள். ரெண்டு பாயிண்ட்ல ஷார்ப் பேஜ். சோ 3 ஆயிடுச்சா? இப்போ பவுண்டரி பாயிண்ட்ல பாருங்க. பவுண்டரி பாயிண்ட்ல அகைன் -3லயும் ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள். கரெக்டா? ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் நீங்க ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்களேன். என்ன ஆயிடும்? சோ y வந்து எனக்கு மைனஸ் ரூட் ஆஃப் 9 - x². இப்போ வாட் இஸ் dy by dx? ரூட் f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 ரூட் f of x 1/2 ரூட் f of x into f dash of x. இப்போ லிமிட் இப்போ நீங்க -3 நம்பர் கொடுத்தீங்கன்னா this will tend to infinity இல்ல? இப்படிதானே? this will tend to -infinity இல்ல? அப்புறம் என்ன அர்த்தம்? அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள். ஸ்லோப் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ -3ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள். பட் 3ல வந்து ஃபங்க்ஷன் இங்க இருக்கு. அது x இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? 3x² வரும். x-க்கு நீங்க 3 கொடுத்தீங்கன்னா that is a finite number. ஸோ அந்த இடத்துல ஸ்லோப் டிஃபைன்டு. அதாவது டெரிவேட்டிவ் டிஃபைன்டு. ஸோ பட் ஆனால் -3ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்ட் இல்ல. பிகாஸ் இதோட ஸ்லோப் வந்து ஸ்லோப் டென்ஸ் டு -3 பிளஸ் இன்ஃபினிட்டியா? எக்ஸுக்கு நீங்க -3 கொடுத்தீங்கன்னா இது -3 ஆயிடும். ஆமா இது மைனஸ் பிளஸ் ஆயிடும். இது -3 இருக்கும். this will tend to -infinity. ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்லோப் -infinity. இங்க வந்து ஷார்ப் ஏஜ், இங்கேயும் ஷார்ப் ஏஜ், இங்கேயும் ஷார்ப் ஏஜ். அதே மாதிரி இங்கேயும் என்னது ஷார்ப் ஏஜ். அப்போ the function is not differentiable at அதாவது continuous but not differentiable at 4 points 1 2 3 4. So there are 4 points where the function is continuous but not differentiable. So the graph யாருன்னா 1 2 3 4 5 ஒரே கிராஃப். அதாவது அந்த அத்தனை பார்ட்ஸ் இருக்கு, தனி பார்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த கிளாஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா we have solved problem number 31 to problem number 40. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல we will solve from problem number 41. Okay, thank you. All the best.